ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி சிம்பிள் ரெசிபி அண்ட் ஹெல்த் டிப் சேனலில் ஜீரக சம்பா பன்னீர் போட்டு வெஜ் பிரியாணி பார்க்க போகிறோம். இதுக்கு மசாலா பொருள் வந்து சோம்பு, 2 பே லீஃபு, பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கடல் பாசி, மராட்டி மொக்கு, 2 ஏலக்காய், அன்னாசி பூ எல்லாத்தையுமே எண்ணெய் பொரிஞ்சதும் எண்ணெய் காஞ்சதும் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் பொரிச்சிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ண உடனே கட் பண்ணி வச்சுருக்கோம் 2 ஆனியன், அதையும் போட்டு நல்லா 2 பச்சை மிளகா இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சமாக உப்பு தூவி நல்லா சாஃப்ட் ஆகிடும். வெங்காயம் நல்லா சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ நான் பன்னீர் போடுறதுனால அது ஒரு தனி பேனில் எண்ணெயும் நெய்யுமா விட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ண பன்னீரை ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். இது மேலே கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் ஆகிறப்ப நல்லாயிருக்கும். அதனால் கரம் மசாலாவை கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதை அப்படியே சிம்லேயே குக் ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம அடுத்தடுத்து அதில் என்ன போடணுன்றதை பார்க்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியை போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுதியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிடணும், உருவம் தெரியாமல் ஆகிடணும். இப்போ வந்து மசாலா போட்டுக்கோங்க. ஒரு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, பிரியாணி மசாலாவும் கொஞ்சம் இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் புதினா 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி போட்டு அதையும் நல்லா இது மசாலாவோடு சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ண கையோடு கலந்து விட்டுறணும், இல்லைனா அது ஒரு மாதிரி திரியாக ஆகிடும். அதனால் நல்லா வேகமாக ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் தண்ணியை இதில் உடனே சேர்த்துடணும். அதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, உங்களுக்கு என்ன தேவையோ விருப்பமான காயும் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர்லாம் வேணுன்னா சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா அந்த மசாலாவோடு நல்லா ஃபுல்லாக ஜெல் ஆகணும், நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போது இந்த தண்ணி சொன்னேன் இல்லையா, அது தண்ணி விட்டோடனே இந்த மாதிரி நல்லா கொதி வந்தோடனே உப்பையும் போட்டுட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தண்ணியில் உப்பு ஜாஸ்தி தெரியணும். அப்போ தான் சாதம் போட்டு வடித்தோடனே உப்பு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து அந்த ஊற வச்ச அரிசியை இதில் போட்டிருக்கேன். ஜீரக சம்பா அரிசியை போட்டுருங்க. போட்டு நல்லா கலந்து விடுங்க. இதெல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். நல்லா கலந்து விட்டுக்கிட்டு கொதி வரும். நல்லா கொதி வந்தோடனே அந்த அப்படியே அரிசி வந்து மேலே தெரியும் இப்படி கலந்தும் போது, அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொதித்து வரும்போது அந்த அரிசி தெரியுது பார்த்தீங்களா. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஆவி வந்ததும் சிம்மில் வச்சுட்டு வெயிட்டை போட்டுட்டு சிம்மில் வச்சிட்டிங்கன்னா 10 மினிட்ஸில் எடுத்துடலாம். இதோ 10 மினிட்ஸில் ஆயிடுச்சு. பன்னீரையும் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான ஜீரக சம்பா வெஜ் பிரியாணி பன்னீரும் போட்டு எல்லாம் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இது அடி பிடிக்காமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஆனியன் ரைத்தா பண்ணி சாப்பிடுங்க மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.